நம்ம தோட்டத்துல புதுசா ஒரு பூ பூச்சி இருக்கு, பாத்தீங்களா? புது ஸ்டூடெண்ட் தலைவா போத்திக்கிட்டு வருது, பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. அவ முந்தான என் முன் கையில விழணும்டா. என்ன சச்சி? ஓகே மச்சி, வாடா. ஐயோ, குரு அம்பேல். சகோதரா, ஆண்களை வழிக்க விழக்கூடாது, தடிக்க விழக்கூடாது, தெரியுமோ? நான் பாடின பாட்டை ஓம் பிளேட்ல பதிவா கேட்டியா? சபாஷ். அப்ப இந்த சகோதரி கிட்ட சரசம் சாதாரணம் போல இருக்கு. அட்மிஷன் கிடைச்ச உடனேயே உங்களை பத்தி அலசி புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க அடி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ என் பேரும் அடிபட்டு இருக்குமே. இனிமேதான் அடிபட போறேன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப பியூட்டிஃபுல். நிஜமாவே சொல்றேன், நீ ரொம்ப ஐடியேட்டரா. என்ன சகோதரி, எல்லையை தாண்டி எங்கேயோ போறிய? என்ன பண்றது, இது கடிவாளம் இல்லாத குதிரை, தாண்டோம், தவறுனா அதிகம். பாய். என்ன மச்சி, மான் மிரட்டுது. மிரள வைக்கிற. ஏண்டி, உன் பேரு ரமேஷ் கவனத்துக்கு வந்திருக்கு? நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஹலோ, ஐ லவ் யூ. வாடி. வாங்க போலாம். அக்கா, இந்தாங்க ரோஜா பூ. எனக்கா? ஆமா. தேங்க்யூ. ரோஸ் கொடுத்தேன் இல்ல, எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க. தேங்க்யூ. ஹலோ, தேங்க்யூ. எதுக்கு? என் அன்பை புனிதமா சொல்லணும்னா என் இதயத்தை நீ ஏத்துக்கிட்டதுக்காக. புரியல? என் இதயத்தை மலராக்கி உனக்கு கொடுத்து அனுப்புன எவ்வளவு அன்பா வாங்கி தலையில வச்சுக்கிட்டேன். இதே தெரியலாம், அவசரப்படாத. யூ நோ சம்திங்? நான் கொடுத்த மலருக்காக நீ கொடுத்த முத்தம் இன்னும் என் கண்ணத்துல ஈரமா இருக்கதா நான் நினைக்கிறேன். அது எடுத்தறிய முடியாதே. இல்ல, எடுக்கிறேன். அச்சோ, கைப்பிடிக்க போற காதலனை கை நீட்டி அடிக்க வர்றது தப்புடா கண்ணா. உனக்கு எதுக்கு இந்த சிரமமெல்லாம்? நானே கொடுக்குறேன். ஏ லக்ஷ்மி, நீ கெமிஸ்ட்ரி தானே? ஆமா. இது என்ன மிஸ்ட்ரி? இந்த மாதிரி லெட்டர் எங்களுக்குலாம் வர மாட்டேங்குது. யூ ஆர் லக்கி. ஹலோ, உங்ககிட்ட தனியா பேசணும். தலைவரே, சிட்டு சிலுத்துக்கிச்சு. இந்த காலேஜ்ல
காதலிக்கு எத்தனையோ பேர் இருக்கிறப்போ என்ன மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? குருவிகளுக்கு இடையில கிளியை கண்டுபிடிக்க முடியாதா? என்கிட்ட அழகு இருக்குன்னு சொல்றீங்களா? அடக்கம் இருக்கு, பண்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற என்ன வேணும்? பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த குறும்பு தான் வேணாங்கிறது. பிடிக்காமையா தனியா கூட்டு வந்து பேசுவேன்? மிஸ்டர், நான் ஒன்னும் உன் கூட பிரியப்பட்டு பேசிட்டு வரல. உன் திருவிளையாடலுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் வந்தேன். தப்பா, காதல்ங்கிறது உனக்கு பொழுது போக்கு, எனக்கு புனிதமானது. காதல் அன்புங்கிறதெல்லாம் கேட்டவங்களுக்குலாம் கொடுக்குற பிச்சையும் இல்ல, பரதாப்பட்டு கொடுக்கறதுக்கு தர்மமும் இல்ல. இதெல்லாம் பூர ஜென்ம தொடர்பா தான் இருக்கணும். இனிமேலாவது என் பின்னாடி சுத்துறதை விட்டு. எக்ஸலன்ட். இவ்வளவு அழகா லெக்சர் பண்ற உன்னால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல. ஏதோ உனக்கு எனக்கும் ஜென்மாந்திர தொடர்பு இருக்கனால தான் உன் பின்னாடியே சுத்திட்டே வர்றேன். இது தொடர்பு இல்ல, துன்பம். தொடரக்கூடாது. மைண்ட் இட். ரமேஷ், மறுபடியும் உங்ககிட்ட வாழ்க்கை கேட்டுதான் வந்திருக்க. தயவு செய்து என்ன ஏமாத்தாதீங்க. லட்சுமி, நமக்குள்ள இருந்தது ஒரு நாடகம், அதுவே வாழ்க்கையாடாது. இதை வச்சு நீ ஆழ தேட நினைக்கிறது தப்பு. பெருசா சித்தப்பட்ட போய் சொல்லிட்ட. அவரு என் மேல உயிரையே வச்சிருக்காரு. உனக்காக எனக்கு துரோகம் பண்ணுவார்னு நினைக்கிற? கடைசி என்ன முடிவு தான் எடுத்திருக்கீங்க? உனக்காக என்ன நான் மாத்திக்க முடியாது. நாம நல்ல நண்பர்களா இருப்போம். கணவரா நினைச்சவரை எப்படி இங்க நண்பரா நினைக்க முடியும்? முடியும். நடந்தது கெட்ட கனவா நீ நினைச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. குட். சோ இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஓகே? ஐயோ, கரெக்ட். மல்லிகைப்பூ, அல்வா வேற, பாவி, எல்லாத்தையும் பந்தாவா பண்ணிருக்கேடா. பிரின்சிபால் சார், கூட்டின கதவுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு இப்போவாவது தெளிவா தெரியுதா? ஐயோ, இப்படி ஒரு காரியத்தை பற்றியடா பாவி. சித்தப்பா, என்ன உன் சித்தப்பான்னு சொல்லாத. உன் உறவுன்னு சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்கடா. ஏம்மா, நீ எப்படிமா இந்த பாவி கிட்ட சிக்கின? என்ன நடந்ததுன்னு பிரின்சிபால் பெரிய மனுஷனே இங்க வந்திருக்காருமா. அவர்கிட்ட வாயை திறந்து சொல்லுவா. என்ன எதுவுமே கேட்காதீங்க சித்தப்பா. என்ன சார், இந்த பொண்ணு உங்களை சித்தப்பாங்குது? வளர்றா சார், மிரண்டு போய் கிடக்குறா. அந்த அளவுக்கு நீ இவளை என்னடா பண்ண? ரமேஷ், லட்சுமி, உங்க ரெண்டு பேரையும் காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ண போ. நீங்க பெரிய மனுஷன், உங்க வாயால குழந்தைங்களை தப்பா எதுவும் பேசிடாதீங்க சார். இனிமே உங்க வாயில வர வேண்டிய வார்த்தை தீர்க்க சுமங்கலி பவா, தீர்காயுஷ்மான் பவான்னு இதுங்க கல்யாணத்திற்கு ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதை போட்டு வர வேண்டிய வார்த்தை தான் சார். அதுக்கான ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க போங்க சார். பசங்களா, எங்க குடும்ப மானமே இதுல அடங்கி இருக்குப்பா. இதை பத்தி தயவு செஞ்சு வெளியில எதுவும் பேசிடாதீங்கப்பா. நீ ஏமா இன்னும் நிக்கிற? நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்பா. போம்பா, இந்த பொண்ணை ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்த்துருக்க சார். போம்பா, ஹாஸ்டலுக்கு போ. போங்க சார், போங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். போங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட இருந்து புருஷனை பிரிச்சுடாதேன்னு வேண்ட இடம் கோயிலா இருக்கலாம், கோர்ட்டா இருக்க கூடாது. சட்டத்துக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு, ஆனா தர்மத்துக்கு செக்ஷன்ஸ் இல்ல. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இல்ல நான் இருக்கேன். வாழ்வோ சாவோ என் பிரச்சனை இந்த கட்டடத்துக்குள்ளேயே முடிஞ்சிட்டோம். இந்த குடும்பத்தோட கௌரவம் ஒரு சிவப்பு கட்டடத்துக்குள்ள போறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். வெரி குட்மா, வெல் சன். இப்ப புரிஞ்சுதா மேடம்? தாலி கட்டின வீட்டுக்காரனை எதிர்கட்சிக்காரனா பார்க்க ஆசைப்படாத இந்த மாதிரி பெண்களும் நாட்டுல இருக்கிறதாலதான் இன்னமும் இந்த கொடை, ரெயின் கோட்டு இதெல்லாம் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. உங்க ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்க போலாம். அண்ணி, அண்ணி நீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நிக்கிறீங்களே? என் மனசுல இந்த பொண்ணு வசந்த நிக்கிறா. நான் கொஞ்ச நேரம் நிக்கிறதுல என்னப்பா தப்பு? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணி, நீங்க இங்க வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன குழி தோண்டி பதிச்சிருவாரு. அவர் வீட்டுல இல்ல. இதோ பாருமா, உனக்கு எனக்கு அதிக வித்தியாசம் இல்லை. நீ உன் மனசுல வேதனையை சுமந்துகிட்டு புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க. நான் புருஷனோட வாழ்ந்தாலும் மனசுல வேதனையை சுமந்துட்டு இருக்க. ஒரு விதத்துல பார்த்தா நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரிதான். கவலைப்படாத. உன் கண்ணுல சந்தோஷத்தை பார்க்காம நான் கண்ணை மூட மாட்டேன். நிச்சயமா நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். விரிச்ச வலையில விலாங்குமின்தா விழும்னு ஆசைப்படுறவன் சராசரி மனுஷன். வலை விரிக்கிறதுக்கு முன்னையே விலாங்குதான் விழும்னு தீர்மானிக்கிறவன் இந்த பிரபாகரன். இப்போ இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை வேணும் இல்ல? என்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிம்மதி வேணும். என் விஷயத்துல நியாயம் செத்துக்கிட்டு இருக்கு. இதுல மனுஷங்க வேற ஏன் சாகணும்? இந்த பல பரீட்சையில நீங்களே ஜெயிச்சுதான் நினைச்சுக்கோங்க.
இனிமேலாவது யாரையும் பலி வாங்காதீங்க. உன் பெருந்தன்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன். நில்லுமா, உன் கடமையை நீ நிறைவேற்றிட்ட, என் வார்த்தையை நான் காப்பாத்த வேணாமா? ஏய் இந்தா. சார், பணத்துக்காக உங்க பிள்ளைய காதலிக்கல, அதை நிரூபிக்க இப்பதான் சார் எனக்கு முதல் சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. இதை நான் தொட்டா உங்க பிள்ளைய தொட அனுமதிச்சது இதுக்காகத்தான் ஆயிடும். இந்த பத்திரத்தை வச்சு சட்டப்படி என்கிட்ட இருந்து அவரை பிரிக்க முடியும். என் மனசுல இருந்து கடவுளால கூட அவரை பிரிக்கவே முடியாது.